நம்ம கருணாநிதி, நம்ம உதயநிதி, நம்ம ஸ்டாலின் மாதிரி, நம்ம நயன்தாரா, நம்ம நிவேதா, நம்ம பாஜிவா பாபு. ஸ்டாலின் சொன்னா உடனே பாத்திமா பாபுன்றீங்க, உதயநிதி உடனே நிவேதிதான்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் வரிசையா தான் பேர் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன் நீங்க தான் கொடுத்தீங்க. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இல்ல வயசுக்கு கரெக்ட் தானே, நான் சொல்லவே வயசுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன். அப்ப நீங்க வயசு சைஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுதுங்க, எனக்கு புரியாதுங்க. அது தெரியாத மாதிரி கேப்பியே. 108 தான் இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கிறாங்க. நீ பாருங்க, அந்த 108ல அடங்கி ஆரம்பிச்சு 420 எல்லாம் ரொம்ப பேர் காலி ஆயிருவாங்க. அண்ணே உடனே தானே 108 + 5 அப்படிங்கிறது நல்லது. 108 கண்டு 5 கரெக்டா தான் சொல்றீங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. உங்க சிந்தனை தப்பா எங்கேயோ போகுது. 7:30 ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். உதயநிதி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. 7:30 சொன்ன உடனே உதயநிதிக்கிறீங்க. 7:30 பார்த்து 5ஆவதவன் உதயநிதின்றார் அவரு. எங்க நான் 7:30 சொன்ன உடனே உதயநிதின்னு சொன்னீங்கன்னா உங்க அடி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அது இல்ல செம்பட்ட, நாங்க ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னான்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப. உதயநிதி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு ஒரு மேடையில. ஏங்க ரொம்ப வருத்தப்படுறாருங்களே? துபாய் ரொம்ப தூரமா இருக்கு, அடிக்கடி போக முடியலங்கிறாரா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. துணை முதல்வராக இருக்கும் பொழுது அதுக்காக கொஞ்சம் ரிலீஃப்காக அவர் அங்க போயிட்டு வந்தார். அப்ப இனிமே போக மாட்டாரு, பணி இல்ல. காங்கிரஸ் நம்ம ஓட்ட வாங்கி காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. ஏங்க அவங்க ஓட்ட வாங்கி தான் நாங்க ஜெயிச்சோம் இல்ல? அவங்க ஓட்ட வாங்கி அவங்க அப்பட ஜெயிக்க வைக்க முடியல. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, பிஜேபி இத்தனை நாள் ஆட்சியில் இருக்குன்னா காங்கிரஸ் தான் காரணம். காங்கிரஸ் செய்த தவறுனாலதான் தொடர்ந்து பிஜேபி. அதிமுக ரொம்ப நாள் ஆட்சி இருந்ததுக்கு யாரு காரணம்? அது ஸ்டாலின் தானா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அன்றே சொன்னார் கலைஞர். அன்றே சொன்னார் கலைஞர். கலைஞர்னா மிருதங்க கலைஞர், நாதஸ்வர கலைஞர், டும் கலைஞர், வயலின் கலைஞர், பல கலைஞர் இருக்காங்க. எந்த கலைஞரை சொல்ற? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. அப்படி ஏங்க நான் முழுசா சொல்லிட்டேன். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அவங்க தான் கலைஞர் பட்டம் வச்சிருந்தாங்க. அதை தாங்க, அதுக்கு பொருள் நான் கேட்கிறேன். நான் விவரம் தெரியாத கேட்கிறேன், சொல்லுங்க சார். அனைத்திலும் வித்தகர் கலைஞர். எல்லாத்தையும் வித்தவரா? டெல்லியில போய் எத்தனை நாள் காலில் தொட்டு உங்க தங்கச்சி எல்லாம் போய் விழுந்துச்சு, அது தெரியாத உங்களுக்கு? கூட்டணி ஏங்க தனியா போய் கூட இருக்க தங்கச்சியை ராகுல் காந்தி பார்க்க அனுப்புனது உலகத்தையே தெரியுது இல்ல? எவனாவது வாயில வந்துட போகுது சார். அப்ப நீங்க சொல்ல வரது அர்த்தம், ஏன்னா உங்க கொள்கையை எங்களுக்கு தெரியும்ல. காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவோம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனது ஒரு கேவலமான குடும்பம். உதவாநிதி என்னமோ சொன்னாரு சொன்னீங்கல்ல? உதயநிதியா? இந்த உதவாநிதின்னு எங்க வீட்டுல சொன்னாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியாது, அப்படிதான் சொல்றாங்க உதவாநிதி. Emotional damage. கரூர் சம்பவம் நடக்கும்போது துபாயில இருந்து முதல் நாள் போனவர் மார்னிங் ஃபிளைட் பிடிச்சி வந்து இங்க வந்து அழுதுட்டு அடுத்த ஃபிளைட் பிடிச்சிட்டு நடவடிக்கைகள் எடுத்துட்டு அடுத்த ஃபிளைட் பிடிச்சி துபாய் போயிட்டாரு. அடுத்த நிமிஷமே திரும்பி துபாய் போனா எவ்வளவு பெரிய முக்கியமான வேலைக்கு இருக்கும். நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாரு. நடவடிக்கை எல்லாம் கரெக்டா எடுங்கன்னு சொல்லிட்டு. அதை தாங்க சொல்றேன். அவ்வளவு சோகத்துல வந்து உடனே திரும்பி துபாய் போறாருன்னா இதை விட ரொம்ப முக்கியமான அதுக்கு என்ன வார்த்தை போடலாம்? விஷயம் போடலாமா, வேலைன்னு போடலாமா, என்ன போடலாம்? 20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. நான் தான் தோல்ல தூக்கி வச்சுக்கிறேன், தலையில தூக்கி. அவ்வளோ ரோசக்காரனா இந்த தனியா நில்ல. நீ தனியா நில்லு ராஜா. எதுக்கு தோல்ல சுமக்கிற? சுமதானே அது. எதுக்கு வேண்டாம் ராஜா, நீ விட்டுற. நீ தான் ரோசக்காரனாச்சே. திராவிட இயக்க கொழுந்து இல்லை. நீ போய் தனியா நீ ஜெயிச்சு பாரு. இது வரைக்கும் உங்க வரலாறுல தனியா நின்று ஒரு தேர்தல் நீங்க ஜெயிச்சதில்லை. எதுக்கு இந்த வீண் பேச்சு? சின்ன கட்சிகளை நாங்க தான் வந்து வளர்க்குறோம், தூக்காத, விட்டுரு. உன்னை யார் செய்ய சொன்னான்ற? நான் சுமையை இறக்கி வை. இல்ல, சுமையை நீ இறக்கி வைங்க. பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸ் இனி எந்த காலத்திலயும் நாம நம்ப கூடாது. இவன் யாரு எங்களுக்கு எஜமான? எனக்கு என்ன பேச்சு பேசுறீங்க? யாருங்க இந்த பையன்? அலிபுரம் ஜெயில 5 வருஷம் சுதந்திர போராட்ட தியாகியா? நல்ல மனுஷனை பத்தி பேசுங்க. இந்த மாதிரி சின்ன பையன் ஓடி பிடிச்சி விளையாடுற பையங்களை பத்தி பேசிக்கிட்டு. காங்கிரஸ் 67 வரை, ஏன் 71 வரை எல்லா தேர்தலையும் தனியா மட்டும்தான் இருக்கு. திமுக எப்ப ஒரு தேர்தல் சொல்லுங்க. காங்கிரஸ் தனியா நின்று ஜெயிக்கலாமே தான் உங்க கேள்வி.
இந்த கேள்வியை திமுக காரன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட தப்பா கேட்கிறேன்ற. துபாய்க்கு மந்திரியா இருக்கும்போது போயிட்டு எங்க செலவர் போயிட்டு வந்தியா, எங்கிட்ட சொல்லிட்டு போனியா, இல்ல போயிட்டு வந்து எதுக்கு போனேன்னு சொன்னியா? அதையெல்லாம் நீங்க கேட்கணும். தேர்தல் என்ன கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துருந்தியா உன்ட்ட பேசுறதுக்கு? கூட்டணி ஆட்சியில் இருந்தால்தான் அது கூட்டணியின் பேரு. இல்லைன்னா தேர்தலுக்காக நடக்கிற ஒரு தேர்தலுக்கு மட்டும் நடக்கிற ஒரு ஏற்பாடு. அதை போய் கூட்டணி ரெண்டுக்கு வித்தியாசத்தையா பேசினா உங்களை ஒன்னும் யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த கோமாளி படத்துல வந்து கோமா ஸ்டேஜ்ல படுத்து கிடப்பாப்ல ஜெயம் ரவி. இது இன்னும் 12 வருஷம் 5 வருஷம் கழிச்சு எந்திரிச்சு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி 5 வருஷமா ஆட்சி நடந்தப்போ உதயநிதி என்ன கோமால இருந்தாரா? 5 வருஷமா நாங்க எதானே சொல்லிட்டு இருந்தோம். எப்படி போன மாசம் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசினாரு ஸ்டாலின் அவர்கள்? இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுனாரு. இந்த மாசம் தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமான்னு கேக்குறாரு. அப்போ திமுக அப்படிங்கிறவனுக்கு வந்து மக்கள் நலன் அப்படிங்கிறது வந்து ஒரு துளியும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரச்சாரம், அரசியல், வெத்து வேட்டு அரசியல். அதுவும் சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரணமா நினைக்காது. கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்க. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல, அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னர் திட்டம். இந்த இயக்கத்தை யாராவது சட்ட முடியாது. கருணாநிதியின் வாழ்வே முடிந்து விட்டாலும் கழகத்தின் வாழ்வு முடியாது. நாராயண் சார் இருக்காங்களா? நீங்க கலைஞருடைய மகன் நான். சிரிக்காதீங்க, சாமி பேரு. நைட்டு கண்ணை குத்திரும். ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. அதே போல ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், மழை விட்டாலும் தூமானம் விடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த 5 வருஷம் புயல் அடிச்சது, மழை கூட இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற புயல், கஞ்சா புயல், போதை கலாச்சார புயல், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற புயல் 5 வருஷம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். 5வது வருஷம் காலையில வந்து இப்ப நேத்து நைட்டு புயல் வந்துச்சுன்னு வச்சுங்க, இன்னைக்கு காலையில ஊர் பூரா சுத்தமாயிருமா ரமணி? சொல்லுங்க ரமணி, நீ நேத்து நைட்டோட புயல் முடிஞ்சது, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தோன்னே ஊர் பூரா சுத்தமாயிருமா? இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னே ஆஹா என்ன வந்து இப்படி இருக்குதே அப்படின்னு நீங்க வந்து கோமால இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி பேசினாக்கா இப்போ ஒன்றும் இல்லை. அவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் ரமணி, டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து அவங்க கொடுத்த ப்ரெஸ் ரிப்போர்ட்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க கடந்த 3 நாட்கள் மட்டும் 15,349 ரவுடிகளை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிருக்காங்க. அதுல 12,650 ரவுடிகள் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ், 2,699 ரவுடிகள் நான் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ். பட் இருந்தாலும் அவங்க ரவுடிங்க. இதை விசாரிச்ச வகையில 3,246 ரவுடிகள் மேற்கொண்ட விசாரணை பண்ணணுங்கிறதுக்காக டீடைன் செய்யப்பட்டிருக்கார்கள். 844 ரவுடிகள் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்ல, அவங்க கொடுக்கக்கூடிய இன்னொரு புள்ளி விவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 294 NDPS கேஸ் ஃபைல் ஆயிருக்குது. யாரு தாவே காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். NDPS உங்களுக்கு தெரியும், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், போதை வழக்கு வந்து 294 வழக்கு இந்த 12 நாள்ல பதியப்பட்டிருக்கு.